ஒரு விஷயத்துல நமக்கு எந்த வழியும் தெரியாம இருக்குன்னா எனக்கு ஒரு வழியை காட்டுன்னு நாம நம்புற தெய்வத்துக்கிட்ட போய் சரணாகதியை அடையறதை தவிர வேற வழியே கிடையாது. நீ என்ன சொல்ற? சாமியை கேளுங்க. எந்த கடவுளை நீங்க நம்புறீங்களோ அந்த சாமி கிட்ட போய் கண்ண மூடி மனசார எனக்கு இந்த விஷயத்துல விட தெரியணும், அதுக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த சாமியும் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தா, தாயே தெய்வமே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். எனக்கு அந்த வழியும் கிடைச்சிருக்கு. நீங்க தாமரை கழுத்துல தாலியை கட்டுறதா இருந்தது. அப்படி இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்க மாட்டாருன்னு நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். யாருமே என் பேச்சு கேட்கல. தெய்வத்துக்கிட்ட போலான்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்புறம் கீழே துப்புன நகத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. குடும்பத்துக்கு ஆகாது. அதனாலதான் சொன்னேன். இவ சொல்றதும் சரிதானோ? பேசாம சாமி கிட்டே ஒரு வழியை கேட்ட வேண்டியத. வந்துட்டாங்க. அப்பப்பா. ஆமா, இத்தனோண்டு மேக்கப்க்கு ஆளுக்கு 25,000 75,000 வாங்குறாங்க. ஆமா ஆண்டி, பிரைடல் மேக்கப்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். நாம என்ன தினமும் பார்லர் போய் மேக்கப் போடுறோம்? ஏதோ நல்ல காரியம் நடக்கிற அன்னைக்கு போடுறோம். பரவாயில்ல பரவாயில்ல, வா வா வா. மேக்கப் போட்டோனே உனக்கு 5 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுமா? நிஜமாவாடி? ஆமாமா. யாருக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தோமோ அவங்களே வந்துட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி 5 வயசு குறைஞ்சதுன்னு சொல்லலாம்ல. ஆமாண்டி, நீயும் 5 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்க. இங்கதான் இருக்கீங்களா? அத்தாச்சி, பார்லருக்கு போறோம்னு சொன்னோம்ல, அங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த உனக்கு மேக்கப் போடலனா அந்த வயித்தறிச்சல்ல இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். யாரு எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து வயித்தறிச்சலா? கடவுளே. ஆமா, எங்களுக்கு லட்சக்கணக்கில் புடவை எடுத்தோம்ல, அந்த வயித்தறிச்சல் இருக்கதானே செய்யும். ஐஷு, நீ கொஞ்சம் உள்ள போமா. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்லம்மா, நீ கொஞ்சம் போ. ஏய் இப்ப பாரு,